நெல்லை மாவட்டம் நாங்குநேரி நீதிமன்றத்தில் கடந்த 2012 வழக்கு ஒன்றின் நகலை பெறுவதற்காக பதிவறை எழுத்தருக்கு நீதிபதியின் கண் முன் ₹20 லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 51 வயது கூலி தொழிலாளி முருகன் 13 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பின் நிரபராதி என விடுவிக்கப்பட்டார். முருகன் மற்றும் எழுத்தர் மாரியப்பனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை காலத்திலேயே மாரியப்பன் உயிரிழந்தார். முருகன் தரப்பில் அவர் கல்வி அறிவில்லாதவர் என்றும் ஆவணங்களுக்கு சட்டப்பூர்வமாக செலுத்த வேண்டிய கட்டணம் என்று நினைத்தே அந்த பணத்தை கொடுத்தார், அவருக்கு லஞ்சம் கொடுக்கும் எண்ணம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சிறப்பு நீதிபதி மனுதாரர் குற்ற எண்ணத்துடன் செயல்படவில்லை, அவர் கொடுத்த தொகையும் மிக மிக சொற்பமானது, இந்த சிறு தொகைக்காக சட்டத்திற்கு புறம்பான ஆதாயம் எதையும் அவர் பெறவில்லை என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இதனையடுத்து முருகன் வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டார். வெறும் ₹20க்காக ஒரு அப்பாவி கூலி தொழிலாளி தனது வாழ்வின் 13 ஆண்டுகளை நீதிமன்றத்தில் போராடி நீதியை பெற்றுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.